Good evening to all. Last class continue up நம்ம class பார்க்கலாம். Heading வந்து absorption of water. Absorption of waterனா நீரை உறிஞ்சுதல்னு பேர். நீர் உள்ளெடுப்புன்னு கூட சொல்லலாம். பாருங்க. Terrestrial plants. Terrestrial plantsனா நிலத்தில் காணப்படக்கூடிய தாவரங்கள். Have to absorb water from soil to maintain turgidity. அதாவது நிலத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் வாட்டரை உறிஞ்சி டர்ஜினா விரைப்புத்தன்மை அடைகிறது சொல்கிறாங்க. நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்கள் நீரை எடுத்துக்கொண்டு அது வந்து எதை மெயின்டைன் பண்ணுதுன்னா அதனுடைய விரைப்பு மெயின்டைன் பண்ணுது. மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் க்ரோத். அந்த நீர் மூலமாக மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ்னால் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் க்ரோத்னா வளர்ச்சி ரெண்டுக்கு அதை பயன்படுத்துது. அப்புறம் வாட்டர் ஃப்ரம் த சாயில் டேக்ஸ் 2 ஸ்டெப்ஸ். 2 ஸ்டெப்பில் வந்து வாட்டரை பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 2 ஸ்டெப்பில் வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த சாயில் டு ரூட் ஹேர். ஃப்ரம் த சாயில் டு ரூட் ஹேர். அப்போ ஃப்ரம் த சாயில் டு ரூட் ஹேர்னா மண்ணிலிருந்து வேர் தூவிக்கு ஆற்றல் மூலியமாக, அதாவது ஆற்றல் சார் அல்லது ஆற்றல் சாரா தன்மையுடன் உறிஞ்சுதல். இப்போ பாருங்க, ஃப்ரம் சாயிலிருந்து டு ரூட் ஹேர்னு வேர்த்துவிக்கி எய்தர் ஆக்டிவ்லி ஆர் பேசிவ்லி. எய்தர் ஆக்டிவ்லி ஆர் பேசிவ்லினா ஆக்டிவாக இருந்தால் ஆற்றல் சாராமல், பேசிவாக இருந்தால் ஆற்றல் சார்ந்து. அப்போ ஆற்றல் சார்ந்தோ இல்லை ஆற்றல் சாராமலையோ, அதாவது ஆற்றலை பயன்படுத்தியோ அல்லது ஆற்றலை பயன்படுத்தாமலோ நீரை உறிஞ்சும் தாவரத்தின் வேர்த்துவி வந்து நீரை உறிஞ்சுவது எப்படின்னா ஆற்றலை பயன்படுத்தி உறிஞ்சலாம், பயன்படுத்தாமலும் உறிஞ்சலாம். அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க. ஃப்ரம் ரூட் ஹேர்ஸ் ஃபர்தர் டிரான்ஸ்போர்ட் இன் லேட்ரல் டைரக்ஷன் டு ரீச் சைலம் த பாருங்க சூப்பர் ஹைவே ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். சூப்பர் ஹைவே ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்னா இந்த ரூட் ஹேர் பாருங்க. ஃப்ரம் ரூட் ஹேர்லேருந்து ஃபர்தர் டிரான்ஸ்போர்ட்னா மேலும் எங்கே போனால் லேட்ரல் டைரக்ஷனாக பக்கவாட்டில் சைலத்தை அடையும். ரூட் ஹேர் உறிஞ்சக்கூடிய நீர் வந்து அப்படியே ரூட்டுக்கு உள்ளே போய் சைலத்தை அடையும் பொழுது சைலத்திலிருந்து சூப்பர் ஹைவே ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்னா நீர் செல்லும் பெருவழி சாலையான சைலத்தினை அடைதல். சைலம் தான் பார்த்தீங்கன்னா நீரை கடத்தக்கூடிய பெரிய சாலைன்னு சொல்கிறாங்க. சாலைன்னா ரோடு சொல்கிறாங்க. அடுத்த கேட்டீங்க வாட்டர் அப்சார்பிங் ஆர்கன்ஸ். வாட்டர் அப்சார்பிங் ஆர்கன்ஸ்னா நீரை உள்ளெடுக்கும் உறுப்புகள் என்று பார்க்க போகிறோம். யூஸ்வலி அப்சர்வ் வாட்டர் அகர் இன் பிளான்ட் த்ரூ த யங் ரூட்ஸ். எப்பயுமே வழக்கமாக தாவரங்களை நீரை உறிஞ்சுவது வந்து பார்த்தீங்கன்னா இளம் வேர்கள் தான் நீரை உறிஞ்சுது. இளம் வேர்கள் தான் நீரை உறிஞ்சும். த ஜோன் ஆஃப் ரேபிட் வாட்டர் அப்சர்வ் ரூட் ஹேர்ஸ். அப்போ ரூட் ஹேர் வந்து ரேபிட்னா வேகமாக வாட்டர் உறிஞ்சும். தே ஆர் டெலிகேட் ஸ்ட்ரக்சர் வித் கெட் கண்டினியூஸ்லி ரீப்ளேஸ்டு பை நியூ ஒன்ஸ். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வேர்த்தீவுகள் மென்மையாக இருக்கும். வேர்த்தீவுகளால் மறு உருவாக்கம் செய்யப்படுவை. ஏன்னா வேர்த்தீவு வந்து நீரை எடுத்துக்கொண்டே இருந்து திடீர்னு அழிந்து போனால் கூட வேற ஒரு வேர்த்தீவு நீவாக ஒன்று உருவாக்கிட்டு இருக்கும். ரூட் ஹேர்ஸ் ஆர் யூனிசெல்லர் எக்ஸ்டென்ஷன் எபிடெர்மல் செல்ஸ் வித் கியூட்டிக்கல் வித்தவுட் கியூட்டிக்கல். ரூட் ஹேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஹேர் வந்து ஒரு செல்லால் ஆனவை, ஆனால் கியூட்டிக்கல் கிடையாது. வித்தவுட் கியூட்டிக்கல் கிடையாது. ரூட் ஹேர் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி தின், நியூமரஸ் அண்ட் they provide a large surface of area absorption. large surface of area னா மிக நுண்ணிய வேர்த்தீவி நிறைய எண்ணற்றதாக அமைக்கும். ரூட்டில் வந்து நிறைய நுண்ணிய வேர்த்தீவிகள் இருக்கும். அந்த வேர்த்தீவிகள் நம்பர் எண்ணவே முடியாது. அதாவது நியூமரஸ்னால் எண்ணற்ற வேர்த்தீவிகள் இருக்கும். அது வந்து என்ன செய்யும், அந்த வாட்டர் சர்ஃபேஸில், அதாவது ரூட்டுடைய சர்ஃபேஸில் இருந்துட்டு வாட்டரை உரிக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, பாத் ஆஃப் வாட்டர் அக்ராஸ் ரூட் செல்ஸ். அக்ராஸ் ரூட் செல்ஸ்னா வேறு செல்களில் நீர் செல்லும் பாதை. சொல்றாங்க. அக்ராஸ் வாட்டர் இஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் ரூட் ஹேர் அண்ட் அதர் எபிடெர்மல் செல்ஸ் த்ரூ த இம்பிபிஷன் ஃப்ரம் த சாயில் அண்ட் மூவ் ரேடியல்லி சென்ட்ரிஃபிகலி அக்ராஸ் த கார்டெக்ஸ் எண்டோடெர்மிஸ் பெரிசைக்கிள் ஃபைனலி ரீச் த சைலம் எலமெண்ட்ஸ் ஆஸ்மேட்டிக்கலி. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கு உறிஞ்சக்கூடிய நீர், இப்போ வந்து ரூட்டுக்கூடிய ஹேர் தான் வாட்டரை உறிஞ்சிது. அந்த வாட்டர் பாருங்க இந்த மாதிரி ஒரு ரூட் இருக்குன்னு சொல்லுவாங்க.
இதுதான் ரூட். இப்போ இங்கே ஒரு ரூட் கேர் இருக்குன்னா இந்த ரூட் கேர் வந்து வாட்டரை உறிஞ்சின பிறகு அந்த ரூட்டு அந்த வேறு இந்த வேறு ரூட் கேருக்குள்ளே நீர் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எபிடெமிஸை தாண்டி எபிடெமிஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய செல்ஸ், அதாவது கார்டெக்ஸ் போகும். கார்டெக்ஸ்லேருந்து அப்படியே பெரிய சைக்கிள் போகும். எண்டோடெர்மிஸ் பெரிய சைக்கிள் அப்படியே பித்துங்க இருக்கக்கூடிய சைலத்துக்கு போகும். அப்போ இந்த ரூட் கேர் வாட்டர் எடுத்தால் அந்த உள்ளுக்குள்ள அப்படி ரூட் கேருக்குள்ளேயே வாட்டர் அப்படியே இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்து உள்ளே போகும். இங்கே சென்டர் போகும், இங்கே இருக்கக்கூடிய சைலத்துக்கு போகும். சைலத்துக்கு போன முடியும் வாட்டர் மேல் நோக்கி போகும். அதான் சொல்கிறான் இம்பிபிஷன்னானது பரவு தானே ஃப்ரம் சாயில் அண்ட் மூவ் த ரேடியலின்னா ஆற வாக்கில், சென்ட்ரிஃபிகல்னா சென்றை நோக்கி, ரேடியல்னா ஆற வாக்கில் சென்றை நோக்கி அக்ராஸ் த கார்டெக்ஸ் எண்டோடெர்மிஸ் பெரிய சைக்கிள் ஃபைனலி சைலத்துக்கு போகும் அப்படின்றாங்க. இது வந்து ஆஸ்மேட்டிக்கில் நடக்கக்கூடியது. தேர் ஆர் 3 ஃபாஸ்டல் ரூட்ஸ் ஆஃப் வாட்டர். இதுலேயும் 3 டைப் இருக்குது. ஒன்று அபோபிளாஸ்ட், இன்னொன்று சிம்பிளாஸ்ட், இன்னொன்று வந்து டிரான்ஸ்மெம்பரேன் ரூட். அதாவது 3 வழிகளாக இது பரவுன்றாங்க. ஃபஸ்ட்டு அபோபிளாஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். அபோனா அவே, இது வந்து கிரீக் வேர்ட்ஸில் அபோபிளாஸ்ட்னா கிரீக் வேர்டுக்கு அவேன்னு பேர். ஃபாஸ்ட் அதாவது பிளாஸ்ட்னா செல், அவே செல், அதாவது செல் வழியாக போகுது. கழிச்சு பாருங்க, கன்சிஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங் எக்ஸ்டர்னல் cells இல்லையா, external of the plasma membrane of living cells. The apoplast including cell wall, extracellular membrane space and the interior the dead cells such as vessels, elements, tracheids. அப்போ இது வந்து சைலத்தில் காணப்படக்கூடிய 4 டைப் ஆஃப் செல்ஸில் வெசல்ஸ் எலமெண்ட்ஸ்லையும் ட்ரக்கீடு வழியாக இந்த நீரை கடத்துது. இந்த அபோபிளாஸ்ட் பாத்வே வாட்டர் மூவ்ஸ் த்ரூ த செல் வால் வழியாக போகுது. ஃபர்ஸ்ட் செல் வால் ஆர் த நான் லிவிங் பார்ட் த பிளான்ட் வித்தவுட் கிராசிங் எனி மெம்பரேன். அபோபிளாஸ்ட் இஸ் ஏ கண்டினியூஸ் சிஸ்டம். இந்த பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இதில் ஒரு கோடு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கோடு போட்டுப்பாங்க. இதுதான் ரூட் ஹேரு. இது ஃபஸ்ட்டு இருந்ததை நாம் அபோபிளாஸ்ட் பார்த்தோம். இது வாட்டர் உறிஞ்சு அப்படியே செல்லுக்குள்ளே கூடி அப்படியே போகணும். என்னது எபிடெர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிய சைக்கிள், என்னது சைலம் பேரன்டீமா, இங்கே இருக்கக்கூடியது சைலம் வெசல்ஸ், இங்கே போய் மீவு சேரும். அப்போ இது வந்து ஒரு வட்டமாக வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டெப் பெரிய ரூட்னு வச்சுக்கோங்க. அந்த ரூட்டுக்குள்ளே இருக்குது அப்படியே ரேடியலாக அப்படியே சென்டரை நோக்கி ரூட் ஹேர்லேருந்து அப்படி வாட்டர் கொஞ்சம் போகும். இது ஃபஸ்ட்டு வே, ஃபஸ்ட் வேல போகுது. அடுத்து செகண்ட் வே சிம்பிளாஸ்ட். அடுத்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிளாஸ்ட் பாருங்க. சிம்பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்னா வித்தின் பிளாஸ்மா செல். The consist of entire mass of cytosol of all living cells in a plant. இந்த செல் பாருங்க, இது வந்து சைட்டோசால் அப்படின்னு சொன்னாச்சுன்னா உயிருள்ள செல்கள் எல்லாமே பாருங்க. அதாவது சிம்பிளாஸ்ட் சொல்லக்கூடிய வந்து ஒரு தாவரத்தின் அனைத்து உயிருள்ள செல்களில் செல்சார் மற்றும் அச்செல்களை இணைக்கும் சைட்டோபிளாச கால்வாயான பிளாஸ்மோடெஸ்மேட்டா ஆகியவற்றினை உள்ளடக்கியது. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்டையர் மாஸ் ஆஃப் சைட்டோசில் ஆல் லிவிங் செல்ஸ் அண்ட் செல் வால் வித் இன்னது பிளாஸ்மா டெஸ்மேட்டா வழியாக கடத்தப்படுது. இந்த சைட்டோபிளாசமிக் கேனல்னா கால்வாய் வழியாக இன்டர் கனெக்டர்னா சைலத்தோட இன்டர் கனெக்ட் பண்ணுது. அப்போ சிம்பிளாஸ்ட் சொல்லக்கூடியது வந்து செல்லின் உள் வழியாக கடத்தப்படுது வாட்டர். இந்த சிம்பிளாஸ்டிக் ரூட் வாட்டர் அக்ராஸ் த பிளாஸ்மா மெம்பரேன் வழியாக முதல் வாட்டர் உள்ள நுழையுது. அடுத்து என்டர் இன்டு சைட்டோபிளாசம். அடுத்து அவுட்டர் ரூட் செல் வித்தின் த மூவ் அட்ரஸ்டிங் சைட்டோபிளாசம் த்ரூ த பிளாஸ்மா டெஸ்மேட்டா அரவுண்ட் த வேக்யூல்ஸ் வித்தவுட் த நெசசரி டு கிராஸ் செல் மெம்பரேன் டில் த ரீச் த சைலம். அப்போ இது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாஸ்ட் வந்து எப்படி வாட்டர் கடந்து சிம்பிளாஸ்ட் என்ற மெத்தடில் வாட்டர் எப்படி கடந்து போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் அதோடைய ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் வழியாக உள்ளே போகுது. அடுத்து சைட்டோபிளாஸ்ட் போகுது. அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி பிளாஸ்மா டெஸ்மேட்டா வழியாக அரவுண்ட் வேக்கிள்ஸ் சூழ்ந்து வித்தவுட் எனி நெசசரி கிராஸ் அப்படியே ஒவ்வொன்றையும் கிராஸ் பண்ணி உள்ளே போக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் மெம்பரேன் ரூட். அடுத்தது பார்க்கணும் டிரான்ஸ் மெம்பரேன் ரூட் சொல்லக்கூடியது.
டிரான்ஸ் மெம்பரேன் ரூட்னா சல்லடை, அதாவது சவ்விடை வழிப்பாதை, இடையிலோடி போகிறது, சவ்வுக்கு இடையிலோடி. இந்த டிரான்ஸ் மெம்பரேன் பாத்வே வாட்டர் பாருங்க சீக்வன்ஷியலி என்டர் into a cell one side and exists from the cell other side. ஒரு செல்லுக்குள்ள நுழைஞ்சு அதர் செல் வழியாக போகும். இது ஒரு செல்லுக்கு உள்ள நுழைஞ்சு இன்னும் செல் வழியாக போகும். In this pathway water at least two membrane for each cell. The transport tonoplast is allowed involved. Tonoplast அதாவது tonoplast is allowed and involved சொல்றாங்க. involved டோனோபிளாஸ்ட் மூலமாக கடத்தப்படுது சொல்றாங்க. டோனோபிளாஸ்ட் மூலமாக கடத்துவதற்கு உதவியாக சொல்றாங்க. இல்லைங்களா டோனோபிளாஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க டோனோபிளாஸ்ட் பார்த்தீங்களா, டோனோபிளாஸ்ட்களுக்கு செல்லுமா அந்த வாட்டர் வந்து டோனோபிளாஸ்ட் கூடயும் செல்லுன்றாங்க. ஓகேங்களா. அடுத்து மெக்கானிசம் ஆஃப் வாட்டர் அப்சார்ப்ஷன். மெக்கானிசம் ஆஃப் வாட்டர் அப்சார்ப்ஷன்னா நீர் உள்ளெடுப்பின் செயல்முறைகள். நீர் உள்ளெடுப்பு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் 1949 ரெகக்னைஸ்டு டூ டிஸ்டிங்க்ட் மெக்கானிசம் விச் இண்டிபெண்டன்ட்லி ஆப்ரேட் இன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ட்ஸ். இவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீரை உறிஞ்சுவதற்கு ரெண்டு மெக்கானிசம், அதாவது இரு வகையான நீரை உறிஞ்சும் செயல்முறைகளை வகைப்படுத்தினார். யார் கிராமர் வந்து என்ன சொன்னாங்கன்னா தனிச்சையாக இயங்கும் இரு வகையான நீர் உறிஞ்சும் செயல்முறைகள், தனிச்சையாக இயங்கும் இரு நீர் உறிஞ்சும் செயல்முறைகளை வகைப்படுத்தியவர் யாருன்னா கிராமர். அதாவது டூ டிஸ்டிங்க்ட் மெக்கானிசம் மீன்ஸ் இண்டிபெண்டன்ட்லினா தனிச்சையாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய ரெண்டு மெத்தட். ஒன்று வந்து ஆக்டிவ் அப்சார்ப்ஷன், இன்னொன்று பேசிவ் அப்சார்ப்ஷன். ஆக்டிவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் சார் உள்ளெடுப்பு, பேசிவ்னா என்ன ஆற்றல் இல்லாமல் ஆற்றல் சாரா. ஆக்டிவ்னா ஆற்றல் சார், பேசிவ்னா ஆற்றல் சாரா. இந்த ரெண்டு மெத்தட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் என்ன? ஆக்டிவ் அப்சார்ப்ஷனா பாருங்க உள்ளெடுப்பு முறை, அதாவது உள் எடுக்கக்கூடிய முறையை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா பாருங்க. ஃபர்ஸ்ட் the mechanism of water absorption due to the forces generated in root itself called active absorption. நல்லா ஃபர்ஸ்ட் வாங்க. The mechanism of water absorption due to the forces generated in the root itself called active. ரூட்டே வந்து அது என்னது தானாகவே எடுத்துக்கொண்டாலும் இதில் வந்து விஷயமானது வேர்கள் மூலம் தோற்கடிக்கப்படுது. சவ்வூடு பரவல் முறையிலோ அல்லது சவ்வூடு பரவற்ற முறையிலும் நடைபெறும். ஓகேங்களா. இந்த ஆக்டிவ் வந்து ஆஸ்மாட்டிக் வந்து நான் ஆஸ்மாட்டிக் கிடைக்கும். ஒரு வேறே வாட்டர் எடுக்கலாம். இது வந்து ஆஸ்மாட்டிக் மெத்தடில் நடக்கலாம் அல்லது நான் ஆஸ்மாட்டிக் மெத்தடோட நடக்கலாம். அதுதான் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படிது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ்னா சவ்வூடு பரவல் மூலம் ஆற்றல் சார். சவ்வூடு பரவல் மூலம் எப்படி ஆற்றல் சார்னு பார்க்க போகிறோம். புரியுங்களா. The theory the asthmatic active absorption was postulated Atkins. அவர் பேர் வந்து அட்கின்ஸ். இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸ்ட்லி. அட்கின்ஸ் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து 1916. அதே மாதிரி ஃப்ரிஸ்ட்லி சொல்லவர் வந்து 1923. இந்த ரெண்டு பேர் தான் இந்த மெத்தடை வந்து மொழிகள். அக்கார்டிங் டு திஸ் தியரி, இந்த தியரி உருவாக்கினவங்க தான். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் இஸ் வாட்டர் இன்பிபைடு செல் வால், முதல் செல் வால்குள்ள போகுது. ஆஃப் த ரூட் ஹேர் ஃபாலோடு பை ஆஸ்மாசிஸ். அப்போ ஆஸ்மாசிஸ் மெத்தட் மூலமாக ரூட் ஹேர் வழியாக செல்லுக்குள்ள வாட்டர் போகும். இந்த சாயில் வாட்டர் இஸ் இந்த போகக்கூடிய சாயில் வாட்டர் வந்து ஹைபோடானிக். செல் சேஃப் இஸ் ஹைபர்டானிக். The therefore soil water depletes the root hair along the concentration gradient. Concentration gradientனா அந்த சலிவ் வாட்டத்துக்கு இணங்க எண்டாஸ்மாசிஸ் உள்ளிழுப்பு மூலமாக போகுது. ஏன்னா உள்ளிழுப்பு மூலமாக போகுது. when the root hair becomes fully dressed. இப்போ வாட்டர் இந்த ரூட் ஹேருக்குள்ளே வாட்டர் போச்சுன்னா அந்த ரூட் ஹேர் வந்து எப்படின்னா விரைப்பு அடையும். இட் பிகம்ஸ் ஹைபோடானிக் அண்ட் வாட்டர் மூவ் த அவுட்டர் மோஸ்ட் சென்ட்ரிஃபிகல் செல். இப்போ செல்லுக்குள்ளே போகுது. இன் சம் வே வாட்டர் என்டர் இன்டு த கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், ஃபைனலி ரீச் த புரோட்டோசைக்கிள். அப்போ ரூட் ஹேரு வந்து வாட்டர் உரியும் பொழுது ரூட் ஹேருக்குள்ளே வாட்டர் போச்சுன்னா ரூட் ஹேர் எப்படி இருக்குன்னா ட்ரஸ்டின்னா விரைப்பு அடையும். அடுத்து பிகம்ஸ் அதுக்கிறது என்ன பண்ணால் ஹைபோடானிக் சொல்லக்கூடிய ஹைபோடானிக் சொல்லணும்னா ஹைபோடானிக்னா என்னன்னா வாட்டர் வந்து பரவும். ஓகேங்களா. பரவும் எங்கே பரவுதுன்னா செல்லுக்குள்ளே பரவுது. அப்போ செல்லுக்குள்ளே பரவுன வாட்டர் வந்து எப்படி எது மூலமாக உள்ளே போகுதுன்னா
கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைல், ஃபைனலி இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது. As the shape reach the protostylum, a pressure developed into known root pressure. இதுக்கு பேர் வந்து ரூட் ப்ரெஷர்னு பேர். இது வந்து வேர் அழுத்தம். இது 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. The theory involves the symplastic movement of water. இது வந்து symplastic movement of water சொல்றாங்க. அடுத்து பாருங்க, obstruction of the osmotic theory. The cell shape concentration in xylem is not always right. Always வந்து கையில் சைலத்தில் உள்ள அதை என்ன சொல்றாங்க பாருங்கன்னா, the cell shape concentration in xylem is not always high. அதாவது சைலத்தில் உள்ள செல்சாரின் அடர்த்தி எப்பொழுதும் அதிகமாக இருக்குது. சைலத்தில் காணப்படக்கூடிய ஒரு சைலம்னா அதில் காணக்கூடிய செல்சார் வந்து அடர்த்தியாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரூட் ப்ரெஷர் இஸ் நாட் யூனிவர்சல் இன் ஆல் பிளான்ஸ். அதாவது வேர் அழுத்தம் வந்து அனைத்து தாவரங்கள் குறிப்பாக மரங்களிலும் காணப்படுவது இல்லை. அனைத்து தாவரங்கள் காணப்படுறது, குறிப்பாக மரங்கள் காணப்படுது. அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ் அப்சர்வேஷன். நான் ஆஸ்மாட்டிக்னா ஆற்றல் சாரா உள்ளடுக்கு. ஆற்றல் சாரா உள்ளடுக்கு பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. பாருங்க, இது யார் கண்டுபிடிச்சான்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அதாவது ஃபென்னட் கிளார்க் 1936, அடுத்து தீமான் சொல்லக்கூடிய 1951 அண்ட் கிராமர் 1959. அப்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் ஈவன் கன்சன்ட்ரேஷன் ஆஃப் செல் ஷேப் இன் த ரூட். அதாவது செல்ஸர் வந்து ரூட்டுக்குள்ளே போகுது. த ரூட் ஹேர் லோயர் தென் த சாயில் வாட்டர். இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆற்றல் அதாவது வேறு நேரடியாக பங்கு வருவதில்லை, மாறாக நீராவி போக்கின் செயல்பாட்டினால் மட்டும்தான் வேறு உறிஞ்சுகிறது. நீராவி போக்குனா இப்போ ஒரு வேர் வந்து எந்தளவுக்கு நீரை உறிஞ்சி தாவரத்தை கொடுக்குதோ, அந்த தாவரம் அந்த நீரை வந்து ஆவியாக மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வேர் நீரை எடுக்கும். அந்த மெத்தடுக்கு பேர் தான் நான் ஆஸ்மாட்டிக். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தாவரம் இருக்குது, இதில் ரூட் இருக்குது, இங்கே லீஃப் இருக்குது. இது உறிஞ்சக்கூடிய நீர் வந்து தாவரம் இல்லாமல் இங்கேருந்து ஆவியாக போயிட்டே இருந்தால் திருப்பி இது எடுத்துக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து வர இது போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. இது ஆட்டோமேட்டிக். இதுக்கு வந்து நான் ஆஸ்மாட்டிக்னா இதுக்கு என்ன சில எனர்ஜி தேவை கிடையாது. எனர்ஜி அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு செயல்னு சொல்கிறாங்க. அது நான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். நான் ஆஸ்மாட்டிக் அப்சர்வேஷன் பேர். அடுத்து பாருங்க, இந்த எக்ஸ்பெண்டிஷன் எனர்ஜி ரிலீஸ் அப்புறம் ரெஸ்பிரேஷன். அதாவது ரெஸ்பிரேஷன் கண்டிப்பாக, ஏன்னா ரெஸ்பிரேஷன் நடக்கும், அப்போ அதுக்கு ஏடிபி தேவை. திஸ் பாருங்க, தெர் இஸ் ஏ லைக் பிட்வீன் த வாட்டர் அப்சார்ப்ஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன். இதில் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் நடக்குது, ரெஸ்பிரேஷன் நடக்குது. இந்த எவிடென்ட் from that fact when the respiratory inhibitors like KCN, அதாவது KCN chloroform are applied the decrease the in the rate of respiration and also rate of the absorption of water, also absorption of water சொல்றாங்க. ஓகேங்களா. இங்கே குறிப்பாக என்ன சொல்றாங்க பாருங்கன்னா, சுவாசித்தலை வந்து தடை செய்யும் நீரை உறிஞ்சு. அதாவது ஏடிபி மூலம் தேவைப்படுது, அதாவது ஆற்றலை வெளிப்படுத்த ஏடிபி தேவைப்படுது. எனவே சுவாசித்தலுக்கும் நீர் உறிஞ்சுதலுக்கும் இடையாக இருக்குது, அதாவது தடையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த கேட்டிங் வந்து பேசிவ் அப்சார்ப்ஷன். அடுத்தது பேசிவ் அப்சார்ப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பேசிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆற்றல் சாரா உள்ளடக்கு. அது ஆற்றல் சாரா உள்ளடக்குன்னு சொல்லக்கூடிய பாருங்க. The passive absorption routes do not play any role in the absorption of water and it is regulated by transpiration only. அதாவது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஆற்றல் உள்ளடக்கில் வேர்கள் நேரடியாக பங்கெடுக்கிறது. The passive absorption வந்து roots do not play on any role. ரூட் வந்து நேரடியாக ஈடுபடாது அப்படி சொல்றாங்க. அடுத்து water is lost from the leaf cells along with the top darker pressure. அதே நேரத்தில் நீராவி போக்கு நடக்கும் இல்லையா, அப்போ நீராவி போக்கு நடைபெற அதனுடைய விரைப்புத்தன்மை குறைஞ்சிட்டு இருக்க முடியுதா. இப்போ வேறு உதவி நீர் வந்து இலைகள் மூலம் வெளியே போயிட்டே இருக்கும்போது இங்கே நீர் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே விரைப்படுத்த குறைபாடு ஏற்படும். நீர் வெளியே போக அது ட்ராப்பாக குறைவு.
the increase the DPD சொல்றாங்க இல்லையா அது the leaf cells withdraw water from the adjacent xylem cells. அப்போ அந்த நீர் வெளியேற அதனுடைய விரைப்புத்தன்மை குறையும் பொழுது அதை சரி செய்வது இந்த சைலம் செல்ஸ் தான். The xylem a tension is developed transmitted downward to root resulting water from the soil. அப்போ ரூட் ஹேர் இருக்கக்கூடிய நீர் வந்து இடைமுகம் போக இது ஆட்டோமேட்டிக்காக நீரை எடுத்துக்கொண்டே இருக்கும். அப்படி விரைப்புத்தன்மையை சரி செய்து கொண்டே இருக்கும் சொல்கிறாங்க. சரி செய்து கொண்டே இருக்கும் இல்லை. அடுத்து பாருங்க, the passive absorption pathway may be symplastic or apoplastic. It accounts about 98% of the total water uptake plants. அதாவது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 98% ஆற்றலா உள்ளடப்பில் அபோபிளாஸ்ட் அல்லது சிம்பிளாஸ்ட் முறையில் செல்கிறது. அதாவது ஆற்றல் சாரா உள்ளடப்பில் நீர் வந்து ஆற்றல் சாரா உள்ளடப்பில் நீரானது அபோபிளாஸ்ட் மற்றும் சிம்பிளாஸ்ட் முறையில் செல்கிறது. தாவரங்களில் 98% நீரானது இம்முறை பேசிவ்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த முறை மூலமாக தான் வாட்டர் உள்ள போகுது. அப்போ ஒவ்வொரு தாவரங்களிலும் நீர் வந்து உள்ள போகிறதுக்கு காரணம் வந்து அப்போபிளாஸ்ட் சிம்பிளாஸ்ட் முறை தான். ஆனால் எவ்வளோ சதவீதம் போகுது? 98% இந்த முறை மூலமாக தான் வாட்டர் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் அண்டு பேசிவ் அப்சார்ப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் பை த ஆக்டிவ் ரூட் அண்டு ரூட் கேர். இது வந்து ரூட் கேர் மூலமாக தான் உறிஞ்சுன்னு சொல்கிறாங்க. இதில் பேசிவ் அப்சார்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் டெவலப்டு இன் ரூட்ஸ் அண்ட் ஹென்ஸ் த ரூட் பிளே பேசிவ் ரோல். ரூட் பிளேனா இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா வேர்களில் நீரை உறிஞ்சுவதற்கான ப்ரெஷர்னு கொடுக்குறாங்க இல்லையா, அழுத்தம் காணப்படுவதில்லை. அதனால் நீரை உறிஞ்ச முக்கிய பங்கு இதில் இல்லை, வேர்களுக்கு முக்கிய பங்கு இல்லை. ஏன்னா இது வந்து ப்ரெஷர் ஃபார் அப்சார்ப்ஷன் சொல்கிறாங்க. ப்ரெஷர் இஸ் நாட் டெவலப்டு. ஏன்னா ப்ரெஷர் அழுத்தம் மூலம் தான் வாட்டர் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ரூட் தேவையில்லை. ரூட்டும் என்னது ரூட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. அடுத்து பாருங்க, டிரான்ஸ்பிரேஷன் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்பர். டிரான்ஸ்பிரேஷனாக நீரை போக்கு எந்த விளைவையும் ஏற்படுத்துவதில்லை. ஆனால் இதில் வந்து அப்சார்ப்ஷன் இஸ் பை ரெகுலேஷன் டிரான்ஸ்பிரேஷன். இதுதான் இங்கே ஒழுங்குபடுத்துன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்த ரூட் ஹேர்ஸ் ஹேவ் ஹை டிபிடினா அதிக பரவல் அழுத்த பற்றாக்குறை வேர் தூவில் இருப்பதால் அதிக டிபிடினா டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெபிசிட் சொல்லக்கூடியது. இது வேர்கள் இருக்கிறதுனால அதிகமான நீரை எடுக்க சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அகர் டியூ டு த அதாவது டென்ஷன் கிரியேட்டட் சைலம் சேவ். டென்ஷன் கிரியேட்டட்னா இழிவுசை காரணமாக. ஏன் இழிவுசைன்னா ரூட்டு உறிஞ்சக்கூடிய நீர் வந்து ஆட்டோமேட்டிக் இலை மூலம் போகிறதுனால அது உறிஞ்சிக்கொண்டே இருக்கும். அந்த மெத்தட் எடுக்க சொல்கிறாங்க. இதில் வந்து ரெஸ்பிரேட்டரி எனர்ஜி இஸ் நீடட். ரெஸ்பிரேட்டரி எனர்ஜினா சுவாசத்தின் மூலம் வெளிப்படும் ஆற்றல் தேவைப்படுகிறது. இங்கே நாட் ரிக்யூர்டு. இது வந்து அந்த ஆற்றல் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இட் மூவ்ஸ் சிம்பிளாஸ்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர். இது சிம்பிளாஸ்டிக் முறையில் நீரை உறிஞ்சிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது சிம்பிளாஸ்ட் அண்டு அபோபிளாஸ்ட் மூவ்மெண்ட் இருமுறை மூலம். இது வந்து ஒரு முறையில் தான் ஒரு சிம்பிளாஸ்ட் மூலம். இது சிம்பிளாஸ்ட் அண்டு அபோபிளாஸ்ட் மூலம். அபோபிளாஸ்ட் மட்டும் சிம்பிளாஸ்ட் மூலமாக ஒரு நீரை உறிஞ்சின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.